ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போதும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணலை. அதனால ரொம்பவே ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அவுல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சிகப்பு அவுல் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை அவுல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த சிறுபருப்போட ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சிறுபருப்பை வறுத்துட்டு யூஸ் பண்ணோம்னா அதோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நான் நல்லாவே வறுத்துட்டேன். இப்போ இதை நான் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நான். அந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. உங்களால் மசிக்க முடியலைன்னா நீங்கள் மிக்சியில் வச்சு கூட அரைச்சி போட்டுக்கோங்க. நான் அன்றைக்கி மசிக்க முடியுது. நல்லா பழுத்த வாழைப்பழம். இப்போ இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சிறுபருப்பு அவுல் இதை பவுடரை சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக ஒரு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால நல்லா மணமாக இருக்கும். அதனால் ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நெய் சேருங்க. அப்போ தான் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பாவாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியாக இருந்தால் போதும், பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. அதை நான் வடிகட்டி எடுத்து சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஜீனி கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களால் கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப தான் வரணும். கைனால் உருண்டையாக உருட்டினீங்கனாக்கா உருண்டையாக உருட்ட வரணும். அதுதான் பதம். இந்த மாதிரி நான் உருட்டுற மாதிரி உருட்ட வரணும். இப்போது இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இதை நீங்கள் இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறேன். வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.